பறவைகள் வானத்தில் எப்போதும் நேர்கோட்டில் ஒரே பாதையில் பயணிப்பதை நம்மில் பலரும் ஆச்சரியமாக பார்த்திருப்போம். இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். சில பறவை இனங்கள் நீண்ட தூரம் பயணிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் பாதை மாறாமல் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு துல்லியமாக சென்று சேர்ந்துவிடும். இதன் காரணமாகவே அக்காலத்தில் புறாக்களை கொண்டு கடிதங்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தினார்கள். சூரியனிலிருந்து வரும் காஸ்மிக் கதிர்கள், பிளாஸ்மா ஆகியவற்றிலிருந்து பூமியின் காந்தப்புலம்தான் நம்மை பாதுகாக்கிறது. இந்த காந்தப்புலத்தை சில விலங்குகள் தங்கள் பாதையை கண்டறிய பயன்படுத்திக் கொள்கிறது. இதற்கான சிறப்பு திறன்களை அவை பெற்றுள்ளன. இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு காந்தப்புல தகவல்களை ப்ராசஸ் செய்யும் திறன் இருப்பதாக கூறுகின்றனர். பறவைகளால் தேவைப்படும் போது மட்டும் காந்தப்புல தகவல்களை ப்ராசஸ் செய்து கொள்ளுமாம். கனடாவில் உள்ள வெஸ்டர்ன் ஒண்டரின் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பவுலிங் கிரீன் ஸ்டேட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த ஆய்வை நடத்தியுள்ளனர். பறவைகள் தங்கள் மூளையில் இருக்கும் கிளஸ்டர் என் என்ற பகுதியை வைத்து காந்தப்புலத்தை கண்டறிந்து ப்ராசஸ் செய்வதாகவும், நீண்ட தூரம் செல்ல கிளஸ்டர் என் பகுதியையே பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த காந்தப்புலத்தை மனிதர்களால் பார்க்க முடியாது என்ற போதிலும் சில விலங்குகளால் இதை உணர முடியும். அதே நேரம் பறவைகள் காந்தப்புலத்தை மட்டும் பயன்படுத்தி வழியை கண்டுபிடிப்பதில்லை. அவை சூரியனையும் நட்சத்திரங்களையும் வைத்து பாதைகளை கண்டறியுமாம்.